ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மட்டும் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/10/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்னமான பதவி அப்படின்னா சாத காச்சாரி அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி 15,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு தமிழில் ஏதை படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஓராண்டு படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உப கைங்கரியம் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. 5 வேக்கன்சி 15,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் ஏதை படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. தொடர்புடைய ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் அந்த படிப்பை படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மகான்யாசம் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. 6 வேக்கன்சி 15,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் ஏதை படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி பார்த்தா ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உபகோயில் அர்ச்சகரை கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி 11,600 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் ஏதை படிக்க தெரிஞ்சிருக்கணும். கூடவே பார்த்தா இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, இதாங்க உங்களுக்கான மொத்த பதவி. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வெப்சைட், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அதேமாரி பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய பிளேஸ், டேட்டு உங்கள் சைன்லாம் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் அனுப்பி வைங்க. இந்த வேலைக்கு 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட பணிக்கு அப்ளை பண்ணுறங்க அப்படின்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதிலையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. தனித்தனியாக எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடத்தப்படும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி டாக்குமெண்ட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அஞ்சல் உரையின் மீது எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தெளிவாக நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்மை பதிவு தபால் மூலமாகவோ டேரெக்டாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் தேதிக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.